வச்சு வாத்தாயே பொட்டு வச்ச மகமாயி எட்டு வச்ச வாத்தாயே பொட்டு வச்ச மகமாயி அம்மா 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 உனக்கு ரொம்ப பிடிச்சது என் கையில இருக்கு. உனக்காகவே கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அஸ்தி, எங்க அம்மாவோட அஸ்தி. வாழ்க்கை பூரா உனக்காகவே, நீ இந்த ஊருக்குள்ள வரணுங்கிறதுக்காகவே உயிரை விட்டு எங்க அம்மாவோட அஸ்தி. இது அஸ்தி மட்டும் இல்ல, உன் கருணை எருக்கம் இதெல்லாம் போட்டு எரிச்ச சாம்பல். இந்த பாதை வழியா தானே நானும் எங்க அம்மாவும் வந்தோம். இப்ப இந்த பாதை இருக்கு, நீ இருக்க, நானும் இருக்கேன். அப்ப எங்க அம்மா எங்க? நான் சொல்லியும் கேட்காம தானே போனீங்க. நீ சின்ன பொண்ணு, உன்னோட எனக்கு என்ன பேச்சு? நான் வரேன். அம்மா கொஞ்சம் நிக்கிறியா? நீ எங்கேயும் போக முடியாது. நீ செஞ்சு கொடுத்த சத்தியம் மறந்து போச்சா? நான் இந்த கோட்டை தாண்டத்தை பார்த்துட்டு தானே நீ இங்கேருந்து போகணும். நான் இந்த கோட்டை தாண்டி போக மாட்டேன். இந்த ஊரை விட்டும் போக மாட்டேன். நீ செஞ்ச சத்தியப்படி இந்த ஊர் எல்லையிலேயே இருக்கணும். உன்னை இந்த ஊருக்குள்ள வர வச்சு உன்னை கோயிலுக்குள்ள கொண்டு வரத்தான் போறேன். இது எங்க அம்மா மேல சத்தியம். எங்க அம்மா மேல சத்தியம். ஊருக்குள்ள வர வரைக்கும் இந்த வெத்து பீடத்துல தான் நான் கண்ணு முடிப்பேன். இந்த செக்ல கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போடுங்க.
விஷயங்கிறதுக்காக இதோட நிறுத்துறேன், இல்லன்னா கொன்னே போட்டுடுவேன். இந்த செக்கரை கையெழுத்து போடு. போடுறேன். சொன்ன நேரத்துல சொன்ன இடத்துல கையெழுத்து போடணும். இல்ல உன் முதல் பொண்டாட்டிய உயிரோட எரிச்ச மாதிரி உன்னையும் உன் குடிக்கார மகனையும் எரிச்சிடுவேன். ஜாக்கிரதை. விஸ்கிய முழிச்சாதான் நமக்கு பொழுதே விடியுது. கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. ஏன் தம்பி குடிக்கிறீங்க? எங்க அம்மா எரிஞ்சதை பார்த்த போது பத்திக்கிட்ட தீ இன்னும் என் நெஞ்சில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது அன்னைக்கு தான் அப்பப்ப நான் அதை ஊத்திக்கிறேன். சாரி சாரி. என்னுடைய வறண்ட வாழ்க்கைக்கு இந்த ஈரம் தேவைப்படுது. குட் மார்னிங் சித்தே. ஆரம்பிச்சிட்டியா பிரபு? நான் என்ன இப்போ ஆரம்பிக்கிறேன்? நான் ஆரம்பிச்சுதான் பல வருஷம் ஆச்சுல்ல. ஆரம்பிச்சு வச்சுதான் நீ தானே சித்தே. சித்தி சித்தின்னு தானே இன்னும் கூப்பிடுறேன். ஒரு தடவையாவது அம்மானு கூப்பிட கூடாதா? சித்தே, இது கண்ணீரா? தொடச்சுக்கோ. எனக்கு எல்லா கண்ணீருக்கு அர்த்தம் தெரியும். ஒரு குழந்தை எழுதா பசின்னு அர்த்தம், ஒரு ஞானி எழுதா அக்கறைன்னு அர்த்தம், ஒரு அரசியல்வாதி எழுதா ஓட்டுன்னு அர்த்தம், சினிமாவில் எழுதா நடிப்புன்னு அர்த்தம். ஆனா நீ எழுதா ஒரு அம்மாவோட அழுகைக்கு மட்டும்தான் பாசம்னு அர்த்தம், அன்புன்னு அர்த்தம், நேசம்னு அர்த்தம். உனக்கு தான் அம்மாவோட அர்த்தம் தெரியாத. நான் உன்னை அப்படி கூப்பிட முடியாது. சாரி, ஐ எம் வெரி சாரி. நீ என்ன வேணும்னாலும் சொல்லி கூப்பிடுப்பா. ரோஜா பூவே என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாலும் அது ரோஜா பூ தானே. காகித ரோஜா எது நெஜ ரோஜா எதுன்னு தேனிக்கு தெரியும், எனக்கு தெரியும். நம்ம டைலாக் எப்படி நல்லா இல்ல? நீ என்ன வேணும்னாலும் சொல்லுப்பா, அதிகமா குடிக்காதே. உன் மகன் என்ன பேச்சு பேசிட்டு போறா பாத்தியா? அந்த குடிக்கார பயலுக்கு முன்னாடி கூனி குறுகி நிக்க வேண்டி இருக்கு. 5க்கும் 10க்கும் கை கட்டி நிக்க வச்சுட்டியடா பாவி. உன் அழகுக்கும் பவுசுக்குமா நான் 2ஆம் தரமா வாக்கப்பட்ட உன் சொத்துக்கு தானேடா. சரி, என் தங்கச்சி பேர்ல சொத்து எழுதி வச்சியா? இல்ல. இல்ல உன் பையன் பேர்லயாவது சொத்து எழுதி வச்சியா? அதுவும் இல்ல. அவனை குடிகாரனா மாத்தினதே என் தங்கச்சி எந்த பத்திரத்துல நீட்டினாலும் அதை கையெழுத்து போட்டு தருவான் தானே. அவன் பேர்லயும் எழுதாமே அவனுக்கு பொறுக்க போற குழந்தை பேர்ல எழுதி அவனை வெறும் பவர் ஆக்கிட்டீங்கடா. கொழுப்புடா உனக்கு, எலும்பு வரைக்கும் கொழுப்புடா. எல்லாம் கொழுப்பு. பார்த்தாலே பத்துக்கிட்டு எரியுது. என் பொறுமையெல்லாம் போயிடுச்சு. உன் பொண்டாட்டியை எரிச்ச மாதிரி உங்களை எல்லாரையும் எரிச்சிடுவேன். இந்த சொத்து என் கைக்கு வரட்டும். இவனுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாது. இன்னைக்கு பூரா பட்டினியாவே கிடக்கட்டும். பணம் போச்சுடா. எவ்வளவு? 1 ரூபா. 1 ரூபாடா. ஏப்பா, நான் தான் ஒரு வாரமா கேட்டுட்டு இருந்தேனே, கொடுத்துருந்தா காணாம போயிருக்காதல்ல. அத பத்தி இப்ப பேசாதடா, அது கிடைச்சதுக்கு அப்புறமா பாத்துக்கலாம். கிடைச்சா கொடுப்பியாப்பா? அது சொத்தை பிரிக்கும் போது பாத்துக்கலாம்டா. வா. உனக்கு போய் ரஞ்சன் பாபன் பேர் வச்சிருக்கான் பார், பேசாம கஞ்சன் பாபன் பேர் வச்சிருக்கலாம். என்னடா முணுமுணுக்குற? ஒண்ணுமில்லைப்பா. அப்ப வாடா தேடலாம். தேடலாம். யாரா நீ? டேய், என் பொண்ணுடா. அப்ப
அப்ப என் தங்கச்சி. ஆமா ஆ. அம்மா பணம் போயிருச்சேம்மா. ஐயோ பணமா? எவ்வளோ? எவ்வளவு பணம்னு கேக்குறியா? 1 ரூபாய் வேணும். நல்லா வேணும் இந்த ஆளுக்கு. நான் 1 வருஷமா ஒரு பேண்ட் சட்டை வேணும்னு கேட்டுட்டு இருக்கேன். நம்ம தாத்தாவோட டிராயரை கொடுத்து போட வச்சிருக்காரு. அத்தை அம்சா உன்னோட எல்லா செலவும் ஏத்துக்கனால நீ தப்பிச்ச. இல்லைனா பாட்டியோட துணின்னு பத்திரமா இருக்கு. அது உனக்கு மாட்டி விட்டு என்னை மாதிரி உன்னை அலைய விட்டுருப்பார். அப்பா நீங்க இன்னும் மாறவே இல்லையா? நல்லா கேளு. வாய முடுறா. சரிப்பா. அம்மா நீதாம்மா இந்த வீட்டுக்கு லட்சுமி தேவி. கரெக்ட் டயத்துக்கு வந்திருக்கிற. நீ தேடினா பணம் கண்டிப்பா கிடைக்கும். வா. அத நீங்களே தேடுங்க. நானே இப்பதான் ஊர்ல இருந்து டயர்டா வந்திருக்கேன். நான் என் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி தப்பிச்சிட்ட. டேய் ஆ? என்னடா இவ? ஆ. மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணணும், குழந்தை பிறக்கணும், சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வரணும். அதுக்குள்ள டயர்டா போறாள்.